ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போது எல்லோரும் எடுத்தோடனே 5 மார்க் எழுதுங்க, 10 மார்க் எழுதுங்க, அப்புறம் லாஸ்ட்டாக 1 மார்க் எழுதுங்க, இல்லை ஃபஸ்ட்டு 10 மார்க் எழுதுங்க, அப்புறம் 5 மார்க் எழுதுங்க, மாற்றி மாற்றி எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படிலாம் எழுதாமல் ப்ராப்பராக ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் எழுதுனா நீங்கள் 99% ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை. நீங்கள் எப்படி கதை எழுதி என்ன எழுதினாலும் சரி. ஸோ இந்த டிப்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த கம்பெனி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஒர்க்கு தருவாங்க நமக்கு. அது 4 மந்த் ட்ரைனிங் பீரியட் இருக்குது. அந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 2000 ஏர்ன் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 மந்த் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி 8000 அபோவ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். நீங்கள் அபோவ் 8000 ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டால் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் சொல்கிறது எடுத்தோடனே 10 மார்க் எழுதுங்க, அடுத்து 5 மார்க் எழுதுங்க, அடுத்து 1 மார்க் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இப்படி தான் எந்த ஸ்டாஃபை யாராக இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க செமஸ்டர் எக்ஸாமில் காலேஜில். ஸோ நீங்கள் அந்தமாரிலாம் இல்லாமல் நீங்கள் திருத்துறீங்க, அந்த எக்ஸாமில் இப்போ கொஷின் ஆன்சர் திருத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நீங்கள் திருத்திட்டு இருக்கீங்க ஒரு பேப்பரு 5 மார்க்கு, எக்ஸாம்பிள் 10 மார்க் இருக்குது, 5 10 மார்க்கும் நீங்கள் மார்க் இப்போ ஃபில் பண்ணிட்டீங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து 5 மார்க் இருக்குது. 5 மார்க்கு உண்டான கரெக்ஷன் போட்டு மார்க் ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபைனலாக 1 மார்க் இருக்குது. ஃபைனலாக 1 மார்க்லாம் திருத்தி முடிக்கும் போது 1 மார்க்கு 15 திருத்தி முடிக்கும் போது ஆவரேஜாக ஒரு 25 மார்க் வருதுன்னு வச்சுக்காங்க. உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு 30 மார்க் வேணும். நீங்கள் மீதி 5 மார்க்கு எல்லாத்துக்கும் மார்க் போட்டாங்க. 10 மார்க்கும் மார்க் போட்டாச்சு, 5 மார்க்குக்கும் மார்க் போட்டாச்சு, 1 மார்க்கும் எது கரெக்டோ தப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மார்க் போட்டாச்சு. டோட்டலாக 25 மார்க் தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு பர்சனை ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணியும் மார்க் போட முடியாது. அப்படி போட்டால் அந்த கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம திருத்துறவங்க மேலே எது ஏறி இருப்பாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னா இதை மாற்றி வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இடத்துல அந்த இப்போ ஒரு ஸ்டாஃபே நினச்சாலும் அந்த ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி 2 மார்க்கு 3 மார்க் ஆட் பண்ணியும் போட முடியாது. எந்த இதுலேயும் 10 மார்க்லேயும் போய் பண்ண முடியாது, 5 மார்க்லையும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கொஷின் வரும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எடுத்தோடனே 1 மார்க் எழுதுங்க, அடுத்து 5 மார்க் எழுதுங்க, அடுத்து 10 மார்க் எழுதுங்க, ஆர்டர் வைஸாக எழுதுங்க. இந்த இடத்துல நம்ம எடுத்தோடனே 1 மார்க் 5 மார்க் 10 மார்க் எழுதும் போது ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதும் போது எப்படி இருந்தாலும் தப்பு வரும், ரைட் வரும், அது எப்படின்னு விட்ருங்க. மினிமம் ஒரு 10 மார்க்கு. இந்த இடத்துல நம்ம எத்தனை மார்க் வந்தாலும் அப்படியே போட்டுருவாங்க 1 மார்க்குக்கு. அடுத்து 5 மார்க் வந்தாலும் அது என்ன மார்க் வருதோ அது போட்டுருவாங்க. ஒரு ஆவரேஜ் பண்ணி ஒரு 5 மார்க் இருக்குது, ஒரு 3 மார்க்கு 4 மார்க் கொடுத்து ஆவரேஜ் பண்ணி ஃபைனலாக ஒரு 10 மார்க்கில் வரும்போது ஒரு 3 4 10 மார்க் வரும்போது கடைசி ஒரு 2 10 மார்க் இருக்கிறப்ப ஒரு ஸ்டாஃப் யோசிப்பாங்க, இந்த பையனுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் இல்லையா, ஃபஸ்ட்லேருந்து டோட்டல் பண்ணிட்டு வரும்போது பாஸ் பண்ணுற அளவுக்கு 30 மார்க் வர அளவுக்கு மார்க் இல்லைங்கிற பட்சத்தில் இன்னொரு நம்ம 2 10 மார்க்கு 3 10 மார்க் திருத்தாமல் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அந்த இடத்துல அவங்க ஒரு 5 மார்க் போடுற இடத்துல ஒரு 3 மார்க் சேர்த்து 8 மார்க்காக போடுவாங்க. அந்த இடத்துல நம்ம கொஷின் வராது. ஏன்னா இப்போ நம்ம மார்க் ஃபுல் மார்க் போட்டிருக்கோம், எதுவும் ஆட் பண்ணி மார்க் போடுறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் அந்த இடத்துல நம்ம மார்க் ஆட் பண்ணி பாஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபைனலாக இதுதான் சொல்லுவாரேன், ஒரு திருத்துறவங்க ஸ்டாஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமில் இருந்தாலும் இதுமாரி ஆர்டர் வைஸாக எழுதுங்க. ஃபஸ்ட் 1 மார்க்னா 1 மார்க் எழுதுங்க, 5 மார்க்னா 5 மார்க் எழுதுங்க, அடுத்து 10 மார்க்னா 10 மார்க் எழுதுங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.